சாரி உதயநிதி அவர்களே, உங்கள் தாத்தா கிட்ட இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் பொது மேடையை போட்டு கேட்கக்கூடாத இடத்துல கேட்கக்கூடாத கேள்வி கேட்டீங்க. உங்கள் தாத்தா 3 இடத்துல காவேரி தண்ணி பாய்ச்சிருக்காரு. அது காவேரி தண்ணியா இல்லை கண்ட தண்ணியோ யாருக்கு தெரியும்? குப்பையை தான் கொண்டு போய் சேர்க்கும். குப்பை என்ன நல்ல விஷயத்தையா கொண்டு போய் சேர்க்கும்? அந்த குப்பையில் 2வது குப்பைக்கு பிறந்த உங்கள் அப்பா ஒரு குப்பை. அந்த குப்பைட்ட போய் கேளு. உதயநிதி அவர்களே, ஏதோ எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்கன்றதுனால பார்த்து பேச வேண்டியது இருக்கு. முதல்ல உங்க குடும்ப வரலாறையும் உங்க குடும்ப ஹிஸ்டரியும் படிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தவங்களை கேள்வி கேளுங்க, சரியா? உன் பையனை ஒழுங்கா வளர்க்கறதுக்கு துப்பு இருக்கா உனக்கு? எவையவ கூட லிப்கேஸ் அடிச்சுட்டுலாம் அலையிறான்டா. பொது வெளியில போஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஒரு புள்ளைய ஒழுங்கா வளர்க்க துப்பு இல்ல. உன் புள்ள படிச்சு பட்டம் வாங்கினானே, வருஷம் பூரா சுத்துறது இங்க. அதே எப்படி லண்டன்ல போய் பட்டம் வாங்கினா? அதுக்கு ஏதாவது இருக்கா? இங்கதான் சுத்துறான், இங்கதான் படம் எடுத்துட்டு இருக்கான். இங்க படம் எடுத்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சுத்துறது ஃபுல்லா தமிழ்நாட்டுல, சுத்துறது ஃபுல்லா இந்தியாவுக்குள்ள. அப்புறம் எப்படி இல்ல லண்டன்ல போய் படிச்சான்? படிக்காமலே டிகிரி கொடுக்குறாங்களா என்ன? ஏண்டா வெண்ண, ஒரு எண்ணில் ஆரம்பிக்கிற நடிகையோட போஸ்ட ரீபோஸ்ட் போட்டு காலுக்கு நடுவுல காவேரி தண்ணி வருதான்னு பார்த்த உதயநிதி தானே நீ எல்லாம் இதை பத்தி பேசலாமா? நடு ஜாமத்துல அவ போஸ்ட போய் பார்த்து ரீபோஸ்ட் அவ காலுக்கு நடுவில் என்ன காவேரி தண்ணி வருதான்னு பாத்தியா நீ? இல்ல செக் பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தியா? இல்ல நயன்தாராக்காக பால் டாயில் குடிச்சவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நயன்தாராக்காக பால் டாயில் குடிச்ச நீ எல்லாம் காவேரி தண்ணியை பத்தி பேசலாமா? சரி, மேகதாது இஷ்யூவை பத்தி பிரஸ் மீட்ல அவன்கிட்ட கேட்டாங்களே, நிருபர்கள் எல்லாம் கேள்வி கேட்கும் போது காலு பெதடியில் அடிக்கிற அளவுக்கு ஓடுனியே, அப்ப எங்க ஓடுன? அப்ப பதில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? காவேரி தண்ணி குடிக்க போனியாடா?